மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான நண்பு சொந்தங்களே, இன்றைய திருப்பலியானது 5 திருமண தம்பதியர்கள் இன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். லோரியா மற்றும் வில்லியம் அவருடைய 26வது திருமண நாள். கார்டின் மார்டின் மற்றும் மேரி அனிதா இவருடைய 26வது திருமண நாள். தாமஸ் ராஜேந்திரன் மற்றும் மேரி ரோஸ்லின் இவர்களுடைய 29வது திருமண நாள். ஷர்மிளா மற்றும் திவ்யாராஜ் இவருடைய 15வது ஆண்டு திருமண நாள். இந்த 4 தம்பதிகளுக்கும் இறைவன் தொடர்ந்து அவருடைய அளவில்லா அன்பையும் ஆசிரியையும் பொழிந்து இவர்களை நாளும் காத்திடவும் இவருடைய குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்திடவும் இத்திருப்பலியிலே நன்றி வழியாக கொடுப்போம். எல்சம்மா அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நன்றி வழியாக கொடுக்கின்றனர். மேலும் ஆரோக்கிய சுவாமி தெரேசா லிகோரி ராயன் அவருடைய முதலாண்டு மரித்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். பீட்டர் சர்குணா ராயன், மரியதாஸ் நாயுடு, தெரேசா ஜோசப், விக்டர் பெனட் இவருடைய ஆன்மாக்களுக்காக இறைவன் இவர்களின் இரக்கம் கொண்டு நித்தியலை பாற்றி அளித்தருள வேண்டும் என்றும் இத்திருப்பலியால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக நம்மை நாம் மாசற்ற குழந்தைகளைப் போல தாழ்ச்சி உள்ளத்தோடு அவர் முன்பாக நிற்போம். நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை மன்னித்து இந்த கல்வாரி பலியை தகுந்த முறையிலே கொண்டாட நம்மை உறுதிப்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்கு
ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்து புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பழமொழி இஸ்ரேலின் உருளையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொல்லும். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலோ இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமல் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாத விலகி மனிதனிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிடித்த மகன் கட்டுக்கடங்காவனாயும் ரத்தம் சிந்துவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்வனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான வெற்றெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனின் இரத்த பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ராயேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அப்போது தீமை உங்களை வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் மரணமாக்கு. பதவி கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உம் முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 13 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருமண நாள் கொண்டாடுகின்ற எல்லா தம்பதியினருக்கும் முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 தம்பதிகள் என்று சொன்னவுடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று தான் ஆண்டவர் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி நமக்கு திருமணத்தினுடைய அந்த உடன்படிக்கையை எவ்வாறு நாம் நேசிக்க வேண்டும், கடவுள் கொடுத்த அந்த உறவை, இணைப்பை எவ்வாறு வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்தினார். இன்று 4 தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடுவதை பார்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சொல்லுவாங்க, கடவுளே வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கிறது. அதுதான் இந்த நற்செய்தி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை அவர் என்ன மரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்கள் அந்த பெற்றோர்களை அதட்டுகிறார்கள். அதட்டி அவர்களை, நீங்க ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க போங்க என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு எல்லோரையும் சமமாக பார்க்கிறார். சிறு பிள்ளைகள் என்றால் நம்ம என்ன செய்வோம், அவங்க ஒரு கணக்கிலே இல்லை. யூத சமுதாயத்திலே சிறு பிள்ளைகளும் கைவிடப்பட்டவர்கள், விதவைகளும் சாட்சி சொல்ல முடியாது, அவர்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் கடவுள் முன்னிலையிலே எல்லோரும் முக்கியமானவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்கிறார். சிறு பிள்ளைகளுக்கான பண்புகள் என்ன? முதல் நாம் என்ன சொல்லுவோம்? சிறு பிள்ளை என்றாலே இன்னோசன்ஸ் இல்லைங்களா? ரொம்ப குழந்தை உள்ளம் படைத்தவர்கள், மாசற்றவர்கள், அந்த வெகுளித்தனம் இல்லைங்களா? வெகுளித்தனம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்னோசன்ஸ்.
பிறகு என்ன? குழந்தைகள் என்றால் வேறு என்னென்னலாம் பண்புகள் இருக்கிறது? எதுங்க? சூதுவாது தெரியாது என்று சொல்லுவார்கள். வேற என்ன? குழந்தைகள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் சொல்லுங்க. எல்லாருமே சமமா பழகுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இவங்க யார் பெரியவங்க, இவங்க பதவியில் இருக்கிறாங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க பாசம் காமிச்சா அவங்களும் பாசத்தை காண்பிப்பார்கள் இல்லைங்களா? அன்போட ஓடி வந்து நம்ம கிட்ட பழகுவாங்க, நம்மளை கட்டி பிடிச்சுக்குவாங்க, நம்மளை அரவணைச்சுக்குவாங்க இல்லைங்களா? குழந்தைகள் வேற என்னெல்லாம் இருக்கு குழந்தைகள் கிட்ட பண்புகள்? பெரியவர்களை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு சில குழந்தைங்க அந்த பண்பை அவர்கள் மறந்துட்டு இருப்பார்கள். பெரும்பாலான குழந்தைகள் என்ன செய்வாங்க? பெரியவங்களை பார்த்தா சிலுவை போல சொல்லி அவங்க வந்து ஸ்தோத்திரம் பாட்டியம்மா, ஸ்தோத்திரம் தாத்தா என்று கைகளை குவித்து ஆசீர்வாதம் பெறுவார்கள் இல்லைங்களா? உண்மைதானே? எங்க ஊர்ல அப்படிதான். பூசம் முடிஞ்சு வந்த உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் சொன்ன உடனே தாத்தா பாட்டி சிலுவை போடுவாங்க. குழந்தைங்க மனசு அப்படிதான் இல்லைங்களா? குழந்தைங்க என்னன்னா கோபம் பட மாட்டாங்க. கோபப்படுவாங்க, அது உடனே மறந்துடுவாங்க. உடனே என்ன செய்வாங்க? போயிட்டு சமரசம் ஆயிடுவாங்க. உடனே குழந்தைங்க விளையாடுவாங்க. சண்டை போட்ட குழந்தைங்க என்ன பண்ணுங்க? 5 நிமிஷத்துல திரும்ப ஒன்னா சேர்ந்துடுவாங்க. இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு தெருவுல சண்டை. குழந்தைங்க 2 பேரும் சமாதானமாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றோர்கள் எல்லாம் அடி மண்டையெல்லாம் உடைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு சண்டை போட்டு கேஸ் ஆயிடுச்சு. இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, சிறு பிள்ளைகளைப் போல மனம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க அது கிடையாது. சின்ன பிள்ளைத்தனமானா ரொம்ப குறும்பு பண்றது இல்லைங்களா? அது மாதிரி இல்லை. அந்த தூய உள்ளத்தோடு குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பண்புகள் கடவுள் நமக்கு பிறக்கும் பொழுதே அவர் கொடுக்கின்ற பண்புகள். அதை என்னால் நாம் காத்திட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே போன்று திருமுழுக்கிலே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்த்துகின்றார். நம்ம எல்லோருமே குழந்தைகள் தான். ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். We are children of God. அந்த ஒரு ப்ராவிடன்ஸ், அவருடைய ப்ராவிடன்ஸுக்கு அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். We have to depend on God's providence. ஏன்னா நாம கடவுளுடைய குழந்தைகள். கடவுள் நம்மை குழந்தையாக பார்க்கிறார். அவருக்கு எல்லோருமே சமம். எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். எனவே நமக்கு எல்லா தினமும் அவர் நம்மை பாதுகாக்கின்றார். ஒரு குழந்தை எவ்வாறு கைப்பிடித்து தூக்கி ஒரு தாய் நடத்தி செல்கிறாளோ அதே போன்று கடவுள் நம்மை வழி நடத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு நாம் கடவுளுடைய பிள்ளையாக, குழந்தையாக, பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக இந்த பாவங்களுக்குரிய வழிகளை விட்டுவிட்டு நாம் புண்ணியத்தை தேடுவோம், நல் வழியை பின்பற்றுவோம். அப்பொழுது நாம் கடவுளுக்கு வந்த பிள்ளைகளாக வாழ்வு பெறுவோம் என்று சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய வீடுகளிலே குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு சைல்ட் அபியூஸ், சைல்ட் லேபர் இல்லைங்களா, குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளை வன்கொடுமை செய்வது என்று பல்வேறு வயலன்ஸ், குழந்தைகளுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கின்றன. நம்மால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு பாசத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதே நேரத்திலே குழந்தைகளுக்கு விசுவாசத்தை, கடவுள் பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும்.
இந்த சமுதாயத்திலே குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க உதவியாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக தெருக்களிலே கைவிடப்பட்டிருக்கின்ற ஆர்ஃபன்ஸ் குழந்தைகளுக்கு முகமாக கைவிடப்பட்டிருக்கின்ற abandoned children அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இறைவன் நம்மை குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அழைத்து விடுகின்றார். அந்த குழந்தை மனதை பெற இன்றைய திருப்பலியிலே நாம் கேட்டு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையமான இவரி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலிப்பொருள்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்மிடைய ஒரே திருமகனை கருத்தால் தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானது முதல் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் ஊழியக்குரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பதவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் சேர்த்து நமது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை தகுதிமை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வல்லமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவானவர் தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக.
யூபிலி ஆண்டு இறைவேண்டல் விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியானவரால் எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரை உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எங்களை கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் மறக்கிறோம். நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநிலம் உலகம் உலகண்டனையும் புதிய எண்ணங்களும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலையும் மாற்றம் பெறுவதாக இறுதி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆரத்தை எதிர்நோக்கி திருப்பைகளாக எண்ணி தூண்டி எழுவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றக்கூடிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று சிறு பிள்ளைகளைப் போல நல்ல மனதோடும் பாசத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.